ஒரு வழியா தளபதியோட ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னடா இது பொழுது போச்சே இன்னும் பிரச்சனை வரலையே அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தளபதி படத்தோட எல்லா படத்துக்கும் வர பிரச்சனை மாதிரியே இந்த படத்துக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு. பிகாஸ் ஆல்வேஸ் வந்து தளபதி முன்னாடி அரசியல் இல்லாதப்பே வந்து அவரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவரே ஒரு அரசியல் கட்சியில இருக்காரு, சும்மா விட்டுருவாங்களா என்ன? இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஆக்சுவலா ஜனநாயகன் படத்தோட தணிக்கை குழுக்கு வந்து நம்ம தயாரிப்பாளர் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் வந்து 18ஆம் தேதி வந்து படத்தை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா டிசம்பர் 22ஆம் தேதி தணிக்கை குழு வந்து U/A வச்சுக்கலாம், இதுல வந்து ஒரு சில இடத்துல வந்து சென்சார் கட் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு சில இடத்துல மியூட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் டீம் கிட்ட வந்து தணிக்கை குழு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுக்காக வினோத்தும் வந்து கிட்டத்தட்ட படத்துல வந்து 27 இடங்கள்ல வந்து கட் பண்ணியும் சில இடங்கள்ல வந்து மியூட் பண்ணியும் படத்தை வந்து திரும்ப வந்து தணிக்கை குழுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. பட் திரும்பவும் தணிக்கை குழு எடுத்துட்டு அதுக்கான U/A அப்படிங்கிற சர்டிபிகேட் வந்து இப்போ வரைக்கும் வந்து கொடுக்காம வச்சிருக்காங்க. பட் இப்போ அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்ததுனால கோர்ட் வந்து கேட்டதுக்கு தணிக்கை குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு படத்தோட U/A அந்த சர்டிபிகேட்டுக்கான ப்ராசஸ்க்கு வந்து 4 வாரம் வேணும், படத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு வச்சுக்கிட்டு இப்போ வந்து நீங்க வந்து சர்டிபிகேட் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல வந்து தணிக்கை குழுல இருந்து சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து மொத்த டீட்டெயிலும் விசாரிச்சுட்டு இதுக்கு வந்து இன்னொரு ஜனவரி அதாவது வந்து இப்போ வர 9ஆம் தேதி காலையில வரையும் வந்து டைம் கேட்டிருக்காங்க தீர்ப்பு வந்து கொடுக்கறதுக்கு. அந்த தீர்ப்பு வந்து நமக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம், படம் வந்து ரிலீஸும் ஆகலாம், படம் வந்து ரிலீஸ் ஆகாமையும் போகலாம்.